ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியா, அதாவது பிசினஸ், அவங்களோட தொழில் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி பல ஸ்டேட்மெண்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழும் குரு பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கிறார். எப்போதுமே ஒரு சுப கிரகம் விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அதிகமாக சுப விரயங்கள் வரும். இதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தொழிலில் புதிய திருப்பங்கள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரத்தால் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளில் மூலம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். பழைய கடன்கள் ஓரளவுக்கு குறையும். இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டாளிகளை அளவுக்கு அதிகமாக நம்பி பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குரு பகவான் 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாகவே குருவுக்கு ஒரு பழமொழி இருக்கின்றது, குரு இருக்கும் இடத்தை விட அவருக்கு பார்வை பலம் அதிகம் அப்படின்னு. எதிர்பாராத திடீர் பண வரவுகள், பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானமும் கிடைக்கும். பணவரவு இருந்தாலும் வீடு கட்டுதல், திருமணம், சுப காரியம் போன்றவற்றிற்கான சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் மட்டுமே சேமிப்பை உயர்த்த முடியும். பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சமுதாயத்தில், உங்கள் பணியிடத்தில் பெண்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். மேலும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. சிறிய உடல்நல குறைபாடுகள் வந்து நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன நிம்மதி உண்டாகும். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிம்ம ராசிக்காரர்களின் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பழைய மனக்கசப்புகள் நீங்கி விட்டு கொடுத்து செல்லும் பக்குவம் உண்டாகும். வீட்டில் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள், திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இடையே அஷ்டம சனியின் தாக்கமும் இருப்பதால் வீண் விவாதங்களை தவிர்த்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடந்த சில வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சை பெற்று ஏமாற்றம் அடைந்த தம்பதியருக்கு இந்த ஆண்டு சிகிச்சையில் நல்ல பலனை கொடுக்கும். கணவன் அல்லது மனைவிக்கு இருந்த உடல்நல குறைபாடுகள் மற்றும் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பின் கூடுதல் பலம் கிடைக்கும். அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி 2026 அன்று குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கிய யோகம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவி இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும். உங்களுக்கு சனி பகவான் சரியான இடத்துல இல்லை, அஷ்டம இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த குரு பகவான் அதிசார பெயர்ச்சியில் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல திசை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிம்மம் ராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மாணவர்களுக்கு அறிவு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் கனவு இந்த 12ஆம் இடத்தின் குருவின் சஞ்சாரித்தால் நல்ல பலனை கிடைக்கும். இருந்தாலும் கவனம் சிதறாமல் படித்தால் அதிகப்படியான மதிப்பெண் பெறலாம். இந்த ஒரு வருடம் முழுவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபாடு செய்யும் போது தடைகள் நீங்கி நல்ல பலன்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.